இன்னைக்கு நான் உங்க கூட ஒரு பார்ட் டைம் பிசினஸ் ஐடியா பத்தி தான் ஷேர் பண்ணிக்க போறேன். நிறைய பேர் நினைப்பீங்க, அதாவது வேலையே விடாம பார்ட் டைம்ல ஏதாவது பிசினஸ் பண்ணி சம்பாதிக்கணும், எக்ஸ்ட்ராவா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஸோ அதுக்கான ஒரு ஐடியா தான் இந்த வீடியோ நீங்க பார்க்கணும். மேற்கு வந்து உங்க பிசினஸ் ஃபினான்ஸ் தகவல் வேணும் நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலான ஆல் இன் பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த பிசினஸ் ஐடியா என்ன, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம், ஸோ நம்ம கடைக்கு எந்த மாதிரியான பொருட்கள் நம்ம வெளியிருந்து வாங்குறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம் பார்க்க போகிற பார்ட் டைம் பிஸ்னஸுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் தேவை. ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய உழைப்பு, நீங்கள் அதுக்கு கொடுக்கக்கூடிய டைம் ரொம்ப முக்கியம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட். இதுக்கு குறைஞ்சது ஒரு 3000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாயாவது கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஸோ நம்ம கடைக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு கட்டப்பையில் பஸ்ஸில் தான் வருவார், பைக் கூட அவர்கிட்ட கிடையாது. ஸோ அவர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடைக்கு தேவையான சில ஜாமாக்கள்லாம் போடுவார். ஸோ அதை பார்க்கும்போது தான் எனக்கே தோணுச்சு, இந்த மாதிரியான விஷயங்களை பார்ட் டைம் பிஸ்னஸாக பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் போடக்கூடிய பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பலூன்லாம் போடுவார். அந்த 10 ரூபா பலூன், 2 ரூபா பலூன், 1 ரூபா பலூன், இந்த மாதிரியான விஷயங்கள் போடுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேனா செட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் ஒயர் டேப்பு, அப்புறம் ஸ்டேஷ்னரி ஐட்டம், இந்த ரப்பரு, பென்சிலு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போடுவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்திங்கன்னா ஆர்டர் எடுத்துகிட்டு போவார். இப்போ ஜாமான் மட்டும் போட்டு போக மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டு அந்த பொருட்களையும் பார்த்திங்க அப்படின்னா அவர் நம்மளுக்கு சப்ளை பண்ணுவார். ஸோ இந்த பிஸ்னஸுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, ஃபஸ்ட்டு நீங்கள் ஹோல்சேல் கடை எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதாவது நீங்கள் ரீசேலர்கிட்ட போய் வாங்கக்கூடாது, ஹோல்சேல், அதாவது பல்காக எடுத்து வச்சுருப்பாங்க, அவங்ககிட்ட போய்ட்டு நீங்கள் ஹோல்சேல் ரேட்டுக்கு நல்ல விலைக்கு வாங்கிக்கலாம். ஸோ அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இந்தமாதிரி சின்ன சின்ன கடைகளுக்கு தேவை அவங்ககிட்ட நீங்கள் ஒரு மார்ஜின் ப்ராஃபிட் ஒரு 20 ரூபா 30 ரூபா ஒரு அட்டைக்கு வச்சு நீங்கள் விற்கலாம். ஸோ அவர்கிட்ட வாங்கினது தான் பார்த்திங்கன்னா இந்த ரப்பர் எல்லாம். ஸோ சில ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய லோக்கல் ஷாப்பில் கிடைக்காது. ஓகே, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் போய் விற்கலாம். ஓகே, ஸோ எந்தெந்த ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பசங்களை அதிகமாக அட்ராக்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கூட பார்த்திங்கன்னா சோர்ஸ் பண்ணி நாம் விற்கலாம். ஓகேவா, ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸுமே தேவை கிடையாது. ஓகேவா, இப்போ ஃபுட் ப்ராடக்ட்லாம் செஞ்சு விட்டீங்க அப்படின்னா எஃப்எஸ்சி லைசன்ஸ் தேவை. இதுக்கெல்லாம் கிடையாது. நீங்கள் பொருளை வாங்க போகிறீங்க, அது மார்ஜின் விற்க போகிறீங்க. ஓகே, பட் இதுக்கு உழைப்பு அதிகமாக தேவைப்படும். நீங்கள் ஒரு 10 கடை இருந்தீங்க அப்படின்னா அதில் 2 இல்லை 3 கடை தான் வாங்கிப்பாங்க, பாக்கி 7 கடையில் ரிஜெக்ஷன் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சோர்வு அடையாமல் நீங்கள் உங்களுடைய சேல்ஸ் டெக்னிக் நீங்கள் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ண விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புறேன். பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பிஸ்னஸ் ஃபினான்ஸ் அந்த தகவல் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும்.